வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. தற்பொழுது அதிமுகவில் பெரும் விதத்தில், அதாவது இனி எல்லா தலைமையும் இவர்கள் கையில்தான். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி இவர்கள் கையில் வரப்போகிறதா, இல்லை என்றால் மாறுதல் என்பது எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் மாறப்போகிறதா அதிமுக அப்படின்ற மாதிரி சூழல் நடைபெறுகிறது. அதாவது என்னவென்றால், அதிமுக கட்சியில் தற்பொழுது எடப்பாடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, எப்படி வெற்றி பெறுவது, எப்படியாவது வெற்றி பெறுவது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை கட்சியில் பதவிகளை மாற்றுறது, பறிக்கிறது மற்றும் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைப்பது அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று வெற்றிக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் வெற்றிக்கு மெயின் காரணம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு வழி இருக்கும். இந்த பக்கம் போனால் வெற்றி பெறலாம், இந்த பக்கம் போனாலும் வெற்றி பெறலாம். நமக்கு எந்த ரூட்டோ அதில் போயிடலாம். ஏன்னா இதில் போனால் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிகராக பார்த்திங்கன்னா போட்டி அமைஞ்சிரும் அப்படின்றனால அவர் வேறு வழியில் சென்று இருக்கார். ஓகேங்களா, எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இவர்கள் பார்த்திங்கன்னா என்னதான் எடப்பாடி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. குறிப்பிட்ட தொண்டர்கள் தொடர்ந்து தோல்வியே ஆகிட்டு இருக்கு. நம்ம நம்மளாச்சும் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணால் தான் இதற்கான முடிவுகள் அமையும் அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. சீனியர் நிர்வாகிகள் நினைக்கிறாங்க, நிறைய தலைவர்கள், நிர்வாகிகள், மூத்த புள்ளிகள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு காரணம் என்னவென்றால், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை போன்றவர்கள் பார்த்திங்கன்னா தலைமை வகுக்கணும். முக்கியமாக சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள் தலைமை வகுக்கணும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அனுபவம் வாய்ந்தவர்கள். ஓபிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களிடமிருந்து நிறைய விதமான அரசியல் ஒரு பொறுப்புணர்வையும் நிலைப்பாட்டையும் அவர்களுடைய பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்திறனையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டவர். ஏன்னா முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்றுருக்காரு. அதனால் கொஞ்சம் கட்சி, அதிமுகன்ற கட்சி எப்படியெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வழிவகுத்தார்களோ, எம்ஜிஆர் அவர்கள் வழிவகுத்தார்களோ, அதே போன்று ஜெயலலிதா அவர்கள் வழிவகுத்தார்கள். ஸோ அவர்கள் கூட இருந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள்லாம் இருக்காங்க அதிமுகவில். அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்று சேர்ந்து கட்சியை எப்படி மாற்றுவது, அதற்கான தலைமை யார் சொன்னால் இந்த தலைமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக அமையும் அப்படின்றத உருவாக்கி அவங்கள தலைமைக்கு கொண்டு வரணும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மூத்த யார் பின்னாடி பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு செல்வாக்கு, அதாவது ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க ஒரு ஒரு பாண்டிங் உருவாயிடும் அதிமுகவில். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஒன்று திரட்டி கட்சியை வலுப்படுத்தி வெற்றி பெறுவதே நோக்கமாக அமைய வேண்டும் அப்படின்றதான் அதிமுகவில் இருக்கிறவங்க சரி, நம்முடைய பெங்களூரு புகழேந்தி மற்றும் கேசி பழனிசாமி போன்ற பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவர் நிறைவேற்றணும். ஏன்னா நிறைய பேர் ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் எல்லாமே சொல்கிறது, அதிமுகவே நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒற்றுமையாக இருந்தால் பார்த்திங்கன்னா வெற்றி பெறலாம், ஒன்றுபடணும், நீக்கப்பட்டவர்களை இணைச்சே ஆகணும் அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. பட் எடப்பாடி பண்ணுறது மட்டும்தான் நீக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பிடிவாதத்தில் இருக்கார். ஸோ மாறப்போகிறது 2025 புத்தாண்டு துவங்க உடனே அனைத்தும் அதிமுகவில் மாறும் அப்படின்றது தான் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.